அம்பானி தொடங்கி ஜெயலலிதா வரை வராத தொழிலதிபர்கள் இல்லை. அன்னபூர்ணாவின் ஃபில்டர் காபி வித் கீரை வடையை பருகாத அரசியல் தலைகள் இல்லை. உணவகத்திலும் பிராண்டட், தமிழக வணிக ஸ்தாபனத்திலும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிய தூணாக இருக்கும் அன்னபூர்ணா ஹோட்டல் ஆரம்பத்தில் வெறும் தள்ளுவண்டி கடையில் ஆரம்பிக்கப்பட்டதா? அன்னபூர்ணாவின் வரலாறு குறித்து இந்த தொகுப்பில் சுருக்கமாக பார்ப்போம். பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடும். ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆகும். அண்ணன் தம்பிகளான தாமோதர சுவாமி, ரங்கசாமி, ராமசாமி மற்றும் லக்ஷ்மண் இவர்கள் ஏழ்மை நிலையில் அப்போது இருந்த பின்னணியில் தங்களது குடும்பத்தை நடத்துவதற்காக கோவையில் கென்னடி தியேட்டருக்கு எதிரே ஒரு பெட்டி கடையை தொடங்க முடிவு செய்தனர். நியாயமான விலையில் தரமான தயாரிப்புகளை வழங்குவதில் முழு உறுதியுடன் இருந்தனர். அந்த வணிகம் அதிக விசுவாசமான வாடிக்கையாளர்களை ஈர்த்து கொடுத்தது. 1960களில் கென்னடி திரையரங்கின் உரிமையாளர் அவர்களது வணிக தரத்தை கண்டு வியந்து போன கென்னடி தியேட்டர் நிர்வாகம் தியேட்டருக்குள் கேண்டீனை நடத்த அழைத்திருக்கிறார்கள். அப்போதுதான் வெகுவாக ஃபேமஸ் ஆகி இருக்கிறது அன்னபூர்ணாவின் தி ஃபேமஸ் கீரை வடை மற்றும் ஃபில்டர் காஃபி. அதன் பிறகு RS புரத்தில் தங்களின் முதல் பேக்கரியான ராயல் காஃபி பாரை திறக்க முடிவு செய்தனர். பேக்கரியை தொடர்ந்து சகோதரர்கள் DB சாலையில் ஒரு வாடகை இடத்தை கண்டுபிடித்து தங்களது முதல் உணவகத்தை அமைத்தனர். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் கடவுளின் பெயரான அன்னபூரணியின் பெயரால் ஸ்ரீ அன்னபூர்ணாவின் முதல் கிளை. 1968ஆம் ஆண்டு வாடிக்கையாளர்களுக்கு அந்த கதவுகளை திறந்து விட்டது. இப்படியாக கோவையில் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக 3 தலைமுறையினராக உணவுத்துறையில் கோலோச்சி வருகிறார்கள். அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, வாஜ்பாய், அப்துல் கலாம், MGR, ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி பழனிசாமி தொடங்கி MK ஸ்டாலின் வரை வராத அரசியல் தலைகள் இல்லை. ஜெயலலிதா கொடநாடு எஸ்டேட்டிற்கு செல்லும் போதெல்லாம் அன்னபூர்ணா உணவகத்திற்கு வந்து உணவை எடுத்துச் செல்வதை வழக்கமாக இருந்ததாக முக்கிய தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிரபலமான சினிமா நட்சத்திரங்களுக்கும் கோவைக்கு வந்தால் அன்னபூர்ணா தான் உணவுக்கு கை கொடுக்குமா? அந்த நிறுவனத்திற்கு தேவையான பால் வர்த்தக தேவையை ஈரோடு மாவட்டத்தின் சித்தோடு ஆவினில் இருந்துதான் பெறப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக அந்த ஹோட்டலில் வழங்கப்படும் மேங்கோ மில்க் ஷேக்கிற்கு ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் அடிமையாகி போய் கிடப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. ஒன்லி அல்போன்சா மாம்பழங்களை மட்டுமே பயன்படுத்தி அந்த மில்க் ஷேக் செய்யப்படுவதால் அந்த உணவின் சுவை சற்றும் மாறாமல் இருக்க பார்த்து கொள்கிறார்கள். அதனால் அதன் விலையை மறந்து சுவையை ருசிக்க அன்னபூர்ணாவிற்கு படையெடுத்து வருவதும் தெரிய வருகிறது. இப்படி வளர்ச்சி கண்ட பிரபல அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் தற்போது டிபேட் செய்யும் அளவிற்கு பூதாகரமாகி இருப்பது அவர் தமிழக வணிகத்திலும் பொருளாதார வளர்ச்சியிலும் எத்தனை அளவிற்கு வித்திட்டு இருக்கிறார் என்பதை உரக்க கூறியிருக்கிறது.